Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்டெலிஜென்ஸை எந்த அரசு முழுமையாக பயன்படுத்துதோ அந்த அரசுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வராது. இன்டெலிஜென்ஸ் பீரோ வந்து இன்னர், அதாவது இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் உளவு எடுக்கும். இன்டெலிஜென்ஸ் பீரோ வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால், அது வந்து பக்கத்து நாட்டில் ஊடுருவி, அப்போ பாகிஸ்தானில் போய் ஊடுருவி இருப்பாங்க. இப்போ எப்படி திடீர்னு ஒரு 2 பேரை பிடிச்சி ISIS உளவாளி கையில் கண்டுபிடிப்புன்னு சொல்லி நம்ம பேப்பர்லாம் வருது பார்த்தீங்களா, அதேமாரி வந்து பாகிஸ்தானுக்குள்ள, சீனாக்குள்ள, இப்போ நாம் தமிழ் போன்ற கட்சிகளில் தீவிரமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் கியூபிரான்ச் தான் கண்காணிக்கும். ஓகே. அதேமாதிரி இலங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக யார் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து கியூபிரான்ச் கண்காணிக்கும். இதில் வந்து இஸ்லாமியர்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு விங் இருக்குது. இப்போ இஸ்லாமியர்களை கண்காணிக்கக்கூடிய ஸ்டேட் விங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா SIUன்னு இருக்குது, CW, அது சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா CW ஒன்று இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விங்கு ஒவ்வொரு பேரில் வச்சுருக்காங்க. IS, அதாவது ஸ்டேஷன் இன்டெலிஜென்ஸ் வந்து அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லிவிட்டார், எப்படியாவது அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ இன்டெலிஜென்ஸ் வேலையை காமிக்கும்போது அப்படியே போய் அவங்க குடியிருக்கிற இடத்துல அல்லது அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இடத்துல எப்படியாவது அப்படியே போய் பேசி கீசி, அவங்க டியூட்டியே அதுதான், பேசி கீசி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அப்போ இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி போலீஸுக்கிட்ட கொடுப்பாங்க. போலீஸ் அதுக்கப்புறம் தான் போய் அதை கேட்ச் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இன்டெலிஜென்ஸ் வந்து அப்படி தான். பெரும்பாலும் இன்டெலிஜென்ஸில் இருக்கவங்க பணத்தை ஆசை இல்லாத நபர்களாக இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஈஸ்வரமூர்த்தி IPS. ரெண்டாவது புகழுக்கு ஆசைப்படாத நபர்களாக இருக்கும். இப்போ ஒரு கமிஷனர்னா அப்படி இல்லைங்க, பணமும் வரும் புகழும் வரும், எல்லாமே லைம்லைட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒர்க்கே இவங்க தான். இப்போ சென்னை இன்டெலிஜென்ஸ்னா சென்னைக்குள்ளே என்ன நடக்குது ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருப்பாங்க. இன்டெலிஜென்ஸை யார் சரியான முறையில் பயன்படுத்தினாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா சரியாக பயன்படுத்திங்களா. SP எத்தனை பேர், குறைஞ்ச ஒரு 10 SP இருப்பாங்க. கியூ பிரான்ச்சுக்கு ஒரு SP இருப்பார், அப்புறம் SIUக்கு ஒரு SP இருப்பார், ஒவ்வொன்றுக்கு ஒரு SP இருப்பாங்க. அவங்க SP கீழே DSP கீழே இன்ஸ்பெக்டர் கீழே ஏடு, கான்ஸ்டபிள், இப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டீம். இந்த விஷயங்களை வந்து முழுக்க ஜெயலலிதா வந்து சரியான முறையில் பயன்படுத்தின ஒரே முதலமைச்சர் அவங்க. இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற தகவலை வச்சு தான் சட்ட ஒழுங்குத்துறையே வந்து எங்குறாங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்களே, கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்தில் அந்த ஸ்கூலுக்கு எதிராக நடந்த விஷயங்கள், இன்டெலிஜென்ஸ் எடுத்து கொடுத்த தகவலை இவங்க விட்டுட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதனால தான் அந்த நடந்தது. இப்போது அதேமாதிரி வந்து ஆம்ஸ்டாங் படுகொலை விஷயத்தை இன்டெலிஜென்ஸ் தகவல் எடுத்து கொடுத்தானே இல்லையா, ஆம்ஸ்டாங்க்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆளுமை, அப்போது இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தது எந்த அளவு ஒரு கேர்லெஸ்னஸ் இருந்திருக்காங்க பாருங்க. விஜய் வந்து எனக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது தமிழ்நாட்டில், நான் அரசியலில் இறங்கியிருக்கேன், இதனால நான் ஒரு திரைப்பிரபலம், எனக்கு ஒரு விதமான அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒய் பிரிவு வந்து கொடுக்குறாங்க. பட் இதுக்கு வந்து இப்போது யார் நம்ம விஜய்க்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டான்னு வச்சிங்கன்னா சிக்குவாங்க. எப்படி இவருக்கு கொடுக்கலாம்? ஏன்னா வருஷத்துக்கு 5 கோடி ரூபா மக்களுடைய வரி பணத்தில் இவருக்கு ஏன் நீங்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னு கேட்டால், இது யாராவது ஒரு கேஸுன்னு போட்டாங்கன்னா இவர் கொடுத்த ஒய் பிரிவு வந்து பரிசீலனை பண்ணுவோம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ரஹீம் பாய். வாங்க. நலமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். உளவுத்துறை என்பது ஒரு ஸ்டேட்டுக்கும் சரி ஒரு நாட்டுக்கும் சரி அவங்க தான் முதுகெலும்பு மாதிரி. பல்வேறு விஷயங்கள் நடக்கும்போது அந்த விஷயத்தை பற்றி முன்கூட்டியே ஸ்மெல் பண்ணுறது உளவுத்துறை தான். ஏதாவது ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கள்ளக்குறிச்சி அந்த ஒரு வன்முறை, அதை வந்து எல்லாரும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ஸ் வந்து முன்கூட்டியே அதை வந்து கணிக்க முடியல, அதனால தான் இவ்வளோ பெரிய வன்முறை நடந்திருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸுடைய ஃபெயிலியர் என்பது ஒரு விஷயம் வந்து ஒரு கைமீறி போகும்போது தான் இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு எல்லாருமே உளவுத்துறையை வந்து குற்றம் சாட்டுவாங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பல்வேறு சம்பவங்களை பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. இன்டெலிஜென்ஸ் எப்படி செயல்படுவாங்க? குறிப்பாக அரசியல் கட்சியில் வந்து IASனு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், அட்லீஸ்ட் ஒரு SI இருப்பாங்க, அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் என்னென்னலாம் வந்து விசாரிப்பாங்க. பத்திரிகையாளர்கள் நாமளே கூட வந்து எங்களால் சில ஆக்சஸ் பண்ண முடியாத விஷயங்கள் நான் வந்து அந்த IAS இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்போம், என்ன சார் ஆச்சு, என்ன வந்திருக்காங்க, ஏது பண்ணிடுவாங்க, அவங்க நம்மளுக்கு வந்து தகவல் சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ஸ் எப்படி செயல்படுறாங்க, அந்த ஒரு ஹைராரிக்கி எப்படி இருக்கும், அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இப்போல்லாம் இல்லை. இந்த மனித சமூகம் எப்போ உருவாச்சு அப்போ மன்னர்கள் காலத்திலே வந்து ஒற்றர்கள் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. ஒற்றர்கள் வந்து உளவு பிரிவு ஒற்றர்கள்னுவாங்க. அந்த ஒற்றர்கள் என்னன்னு சொன்னால் எதிரி நாட்டு போய் ஊடுருவி அங்கே வந்து நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதாவது சதி பண்ணுறாங்களா அது பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு தகவல் எடுத்துகிட்டு வந்து ஒற்றர் வந்து சொல்லுவாங்க. சொன்ன பிறகு தான் ராஜா வந்து என்ன பண்ணுவார், படையை எடுத்துகிட்டு போகலாமா இல்லை அதை போர் நடத்தலாமா வேண்டாமான்றது முடிவு பண்ணுவாங்க. இது வந்து மன்னராட்சி. மக்களாட்சி வந்த பிறகு இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறைன்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ இந்த உளவுத்துறை வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு சொன்னீங்கன்னா, இது வந்து ஒரு இதயம் மாரி. அது காவல்துறை இருக்கலாம், பல துறைகள் இருக்கலாம். அதாவது ஒரு ஒரு சிஸ்டம். அது நீதித்துறை, அரசியல், ஊடகம், இப்படி பல துறைகளுக்கு இதயமாக இருக்கிறது வந்து உளவுத்துறை. இது உளவுத்துறையை வந்து எந்த அரசு சாதாரணமாக நினைக்குதோ நிச்சயம் அந்த அரசு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குள்ளாக நேரிடும். இப்போ அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உளவுத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் இந்த பட்ஜெட் நிதி ஒதுக்குறான் பார்த்தீங்களா, அதிகமான நிதி ஒதுக்குவான். அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிதி. ஏன்னா அவன் நாட்டை மட்டும் பார்க்கறதில்ல, மற்ற நாடுக்குள்ள உலகம் முழுக்க அவங்க வந்து மற்ற நாடுக்குள்ளேயும் போய் ஊடுருவி அங்கே வந்து குழப்பங்கள் ஏற்படுத்தி இந்த வேலை எபிஐல அதான் வேலை தானே பார்க்குறான். அதேமாரி மொசாத் இது இஸ்ரேல இப்படி தான், அதேமாரி பிரிட்டனும் அப்படி தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டெலிஜென்ஸுக்கு வந்து அது ஒரு தனி பட்ஜெட்டே ஒதுக்குறாங்க. பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி, பில்லியன் ட்ரில்லியன் கோடியை ஒதுக்குறாங்க அவங்க. இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் வந்து அப்படி வந்து செய்யறதில்லை. இங்கே வந்து உளவுத்துறைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் உளவுத்துறையை வந்து ஐபி, இன்டெலிஜென்ஸ் பீரோ அப்படின்வாங்க. இன்டெலிஜென்ஸ் பீரோ வந்து இன்னர், அதாவது இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் உளவு எடுப்பாங்க இன்டெலிஜென்ஸ் பீரோ. ரான்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ரா வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால் அது வந்து பக்கத்து நாட்டில் ஊடுருவி, அப்போ பாகிஸ்தானில் போய் ஊடுருவி இருப்பாங்க. இப்போ எப்படி திடீர்னு ஒரு 2 பேரை பிடிச்சி ISIS உளவாளி கையில் கண்டுபிடிப்புன்னு சொல்லி நம்ம பேப்பர்லாம் வருது பார்த்தீங்களா, அதேமாரி வந்து பாகிஸ்தானுக்குள்ள, சீனாக்குள்ள, இந்த பக்கம் பூட்டானுக்குள்ள, ஆப்கானிஸ்தானுக்குள்ள, இலங்கைக்குள்ள, இங்கே தான் அவங்களுடைய டியூட்டியை. அவங்க வந்து இந்தியா பார்டருக்குள்ளே வரமாட்டாங்க. அங்கே இருந்துட்டு அங்கே எடுத்து தகவல் இங்கே எப்படி எப்படி இருக்குது சூழல், இந்த நாட்டில் இந்தியாவுக்கு எதிரான சித்தாந்தங்கள் இருக்குன்னா அது எந்தெந்த மாதிரியான சித்தாந்தங்கள் அப்படின்னு சொல்லி தகவல் எடுத்து இன்டெலிஜென்ஸ் அனுப்பணும். இது வந்து சென்ட்ரலில் வந்து ஐபி, ரா வந்து பார்டருக்கு அந்த பக்கம், ஐபி வந்து பார்டருக்கு இந்த பக்கம். ஓகே, புரியுதுங்களா? இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய, இப்போ ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னா ஸ்டேஷனுக்கு கூட ஒரு ஐஎஸ் இருக்காங்க இப்போ. ஓகே, ஏன்னா ஸ்டேஷன் எது ஐஎஸ் இருக்குன்னா, ஒருவேளை ஒரு 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 அப்பாவி வந்து ஒரு புகார் கொடுக்க வரான், காசை எதிர்பார்க்குறாங்க, காசு கொடுக்கலன்றதுக்காக அந்த புகாரை வந்து அலட்சியமாக விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா புகார் எடுத்து அவங்க மேல் அதிகாரி காமிச்சு நோட் போட்டுருவாங்க. இந்த மாதிரி இந்த ஆள் வந்தார், புகார் கொடுத்தாரு, புகாரை வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அப்போது இன்டெலிஜென்ஸ் இருக்குன்றதுனால காவல்துறை வந்து என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் பயந்து வந்து சரி யார் புகார் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க புகாரை வாங்கிக்கணும், பதிவு பண்ணணும், சிஎஸ்ஆர் கொடுக்கணும், இல்லை குறைஞ்சபட்சம் எஃப்ஐஆர் வச்சும் கொடுக்கணும். நம்ம ஏதோ காசு வாங்கிட்டு பண்ணிட்டோம், ஐஏஎஸ் ரிப்போர்ட் போட்டால் நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இன்டெலிஜென்ஸ். இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விங்கு இருக்குது, எஸ்ஐயூ. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐயூன்னு இருக்குது, அப்புறம் எஸ்ஐடின்னு இருக்குது, சிடபிள்யூஐன்னு இருக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விங்குகள் உளவுத்துறையில் வந்து எஸ்எஸ்பி, இப்படி நிறைய விங்குகள் வந்து உளவுத்துறையில் நிறைய இருக்குது. எஸ்பிசிஐடி, எஸ்ஐயூ நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து இஸ்லாமியர்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு விங்கு இருக்கும், கியூ பிரான்ச் வந்து அது ஈழ மக்கள், இலங்கை மக்களுக்கும். ரெண்டாவது செப்பரேட் தமிழ்நாடு தனி நாடு வேணுன்ற கோரிக்கை இப்போ நாம் தமிழ் போன்ற கட்சிகளில் தீவிரமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் கியூ பிரான்ச் தான் கண்காணிக்கும். ஓகே, அதேமாதிரி இலங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக யார் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து கியூ பிரான்ச் கண்காணிக்கும். இப்போ இஸ்லாமியர்களை கண்காணிக்கக்கூடிய ஸ்டேட் விங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐயூன்னு இருக்குது, சிடபிள்யூ, அது சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிடபிள்யூன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விங்கு ஒவ்வொரு பேரில் வச்சுருக்காங்க. ஆனால் எஸ்ஐயூ வந்து தமிழ்நாடு முழுக்க. அப்புறம் ஏடிஎஸ்ன்னு இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஆன்டி டெரர் ஸ்குவாட். இது கூட என்னன்னு சொன்னால் இவங்க முழுக்க வந்து அந்த மாதிரி உளவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏடிஎஸ் கூட. எஸ்ஐடின்றது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இப்படி வந்து நிறைய விங்கு இருக்குது. பட் இது எல்லாமே எங்கேன்னு சொன்னால் அந்த ஒரு உளவுத்துறை
அதிகாரி இருக்கார் இல்லையா, இப்போ செந்தில்வேல் செந்தில்வேல் இருக்காரு. அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த எல்லா விங்கும் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆனால் சிட்டிக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சென்னை சிட்டி, ஆமா ஆமா, சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஐஎஸ் வந்து ஐஎஸ் இந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷன், சென்னையில மட்டும் தான் அவங்க ஐஏஎஸ் பார்க்க முடியும். அதுக்கு வந்து யார் கண்ட்ரோல்? கமிஷனரா? கமிஷனர் இல்லை, இப்போ வந்து ஜேசியா போட்டிருக்காங்க, தாமோதரன் சொல்லிட்டு. ஓகே. அவரை போட்டிருக்காங்க, அவருடைய கண்ட்ரோல். அப்போது எந்த ஸ்டேஷனில் எங்கே இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட்டில் அவங்க ரிப்போர்ட் எழுதி ஜேசிக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. முன்னாடி டிசி தான் இருந்தார், இப்போ தான் ஜேசி போட்டாங்க. இப்போது கமிஷனர் வந்து திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்தணும்னு சொன்னால் அவருக்கு தகவல்கள் தெரியாது, எந்த ஸ்டேஷனில் என்ன நடக்குது. அப்போ உடனே என்ன பண்ணால் ஐஏஜேசியை தான் அவர் வந்து கூப்பிடுவார். கூப்பிட்டு அவர் கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் தான், அதாவது இது பேசுங்க, இது பேசாதீங்க, இது இந்த விஷயம் இந்த ஸ்டேஷனில் இது நடந்திருக்கு, இந்த ஸ்டேஷனில் இது நடந்திருக்கு, இந்த ஸ்டேஷனில் இந்த பிரச்சனை நடக்கும்போது இந்த நபர்கள் இதுக்கு எதிராக வந்தாங்க, இதுக்கு ஆதரவாக வந்தாங்க அப்படின்றது ஃபுல் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவார். அதை வச்சு தான் கமிஷனரே பேசுவார் ப்ரெஸ்ஸில். இப்போ சமீபத்தில் கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாலியல் இது பண்ணாங்க. அப்போ அவர் வந்து போய் ஒவ்வொரு ஸ்டேஷனில் என்ன நடந்தது, எப்படி புகார் கொடுத்தாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறத வச்சு தான் அவங்க பேசுவாங்க. ஓகே, புரியுதுங்களா? இதுதான் இது ஸ்டேட். இன்டெலிஜென்ஸ் கவுண்டர் பண்ண ஏதாவது விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு நடக்க வேண்டிய விஷயம் அசம்பாவிதம், அதை உளவுத்துறை தடுத்திருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சம்பவங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இல்லை, நிறைய அப்படி தடுத்திருக்காங்க. எது மாதிரி சொல்றீங்க? அதாவது ரவுடிஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொலை நடக்க இருக்கும். அப்போ அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த கொலையை தடுக்கிறதுக்காக அந்த ரவுடிஸை வந்து அங்கங்கே பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் தான் பிடிக்குது. ரவுடிஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? திடீர்னு அவங்கெல்லாம் போய் வாகனத்தை அசால்ட்டாக நின்றுட்டு வரட்டும் பிடிக்கலான்றது இல்லை. இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் தான் ரிப்போர்ட்டு எல்லாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இந்த இவர் இருக்கார் இல்லையா, இந்த சரவணன் பிடிச்சாங்கல்ல, இதெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தான். அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க அந்த ஒரு கோர்வையாக. அதாவது ஐஎஸ், அதாவது ஸ்டேஷன் இன்டெலிஜென்ஸ் வந்து அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லிவிடுவார், எப்படியாவது அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னு சொன்னால், அப்போ இன்டெலிஜென்ஸ் வேலையை காமிக்கும்போது அப்படியே போய் அவங்க குடியிருக்கிற இடத்துல அல்லது அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இடத்துல எப்படியாவது அப்படியே போய் பேசி அவங்க டியூட்டியே அதுதான். பேசி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அப்போ இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி போலீஸுக்கிட்ட கொடுப்பாங்க. போலீஸ் அதுக்கப்புறம் தான் போய் அதை கேட்ச் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இன்டெலிஜென்ஸ் வந்து அப்படி தான். அதில் வந்து சாதாரணமாக சில இன்டெலிஜென்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் பெரும்பாலும் இன்டெலிஜென்ஸில் இருக்கவங்க பணத்தை ஆசை இல்லாத நபர்களாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஈஸ்வரமூர்த்தி ஐபிஎஸ். அதேமாரி வந்து ராமானுஜம் சார் எல்லாம் ஜெயலலிதாவே மறுபடியும் ஆலோசகராக ராமானுஜம்லாம் பார்த்தீங்கன்னா ஐயர் தான் அவர். பட் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் டிஜிபி ஆகும்போது தான் யூனிஃபார்ம் போட்டு நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முழுக்க அவர் ஒரு அன்யூனிஃபார்மில் ஒரு இன்டெலிஜென்ஸ் அதிகாரியாக தான் இருந்தார். ஓகே ஓகே. அவருடைய சர்வீஸ் முழுக்க அப்படி தான். ஆனால் ஈஸ்வரமூர்த்தி சாரை நான் வந்து மேபி 92, 93, 94, 95 வாக்கில் தான் அவரை பார்க்குறேன். சிறையிலையா? இல்லை அதான் சிறையில் இருக்கும்போது வந்து பார்க்குறேன். அவர் வந்து டிபிஎஸ், அவர் டைரக்ட் ஐபிஎஸ் இல்லை, குரூப் 1 ஆஃபீஸர். அதனால் அவர் எடுத்தோடனே டிஎஸ்பியாக வந்தார். அவர் டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ கடைசி ஐஜிஐ ரிட்டையர்ட் ஆகிறதுலையும் பார்க்குறேன். அவரை யூனிஃபார்ம் டியூட்டியை நான் பார்க்கவே இல்லை. நான் ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டே போயிட்டேன், சார் ஒரு முறையாச்சும் நீங்கள் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்ட இது பார்க்கணும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். முடியல. ஏன்னு சொன்னால் அவர் முழுக்க இன்டெலிஜென்ஸ் தான். பெரும்பாலும் இந்த உயர் அதிகாரி இன்டெலிஜென்ஸில் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆசைப்படாத நபர்களாக இருக்கும். பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ரெண்டாவது புகழுக்கு ஆசைப்படாத நபர்களாக இருக்கும். இப்போ ஒரு கமிஷனர்னா அப்படி இல்லைங்க, பணமும் வரும் புகழும் வரும், லைம்லைட்டில் இருந்துக்கிட்டே எல்லாமே லைம்லைட்டில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒர்க்கே இவங்க தான். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டேஷனு, ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு என்ன நடக்குது சென்னைக்குள்ளே, இப்போ சென்னை இன்டெலிஜென்ஸ்னா சென்னைக்குள்ளே என்ன நடக்குது ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ காலையில் இப்போ டிஜிபி இருக்கார் இல்லையா, சட்டம் ஒழுங்கு டிஜிபி இருக்கார், நிறைய அதிகாரி இருக்காங்க. ஆனால் காலையில் முதல்வர் ஒருத்தர் போய் சந்திக்காரு தெரியுமா? யார் தெரியுமா சந்திப்பார்? எஸ்எஸ்பின்னு சொல்லிட்டு. எஸ்எஸ்பி, அதுக்கு பேர் எஸ்எஸ்பி. அது யாருன்னு சொன்னால் சாதாரணமான ஒரு சூப்பரண்டு தான், அவர் எஸ்பி தான். எஸ்பி வந்து போய் சந்திப்பார். சந்திச்சுட்டு அவர் கொடுக்குற அந்த கண்டென்ட் தான் அவருக்கு, யாருக்கு? சிஎம்முக்கே. காலையில் கண்ணு வீச்சோன்னா யார் பார்ப்போம், யாரை பார்க்கணும்? சரி, அமைச்சரை பார்க்காம இருப்பாங்க?
டிஜிபியை பார்க்காம இருப்பாங்க, கமிஷனர் பார்க்காம இருப்பாங்க. ஆனால் எஸ்எஸ்பி பார்க்காம எந்த முதல்வரும் இருக்க மாட்டாங்க. இப்போ சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா எஸ்எஸ்பி, புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, இங்கே ஒரு நாளில் என்ன நடக்குதுன்ற தகவலை ஃபுல்லாக பேப்பரில் ஷார்ட்டாக எடுத்துகிட்டு போய் நிற்பாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் என்ன நடக்குங்கிறத கம்ப்ளீட்டாக அது முதல்வருக்கு இன்றைக்கி இந்த இது இப்போ ரஹீம் இப்படி ஒரு போராட்டம் பண்ணான், இந்த போராட்டத்தில் திமுகவுக்கு எதிராக இப்படி பேசப்பட்டது, இது கூட வரும். நாம் தமிழ் கட்சி இப்படி இது பண்ணாங்க, இதில் வந்து சீமான் இப்படி பேசினார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பொதுச் செயலர் இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் இது பேசினார். எல்லாமே டாப் டு பாட்டம், சாதாரணமான சின்ன சமூக அமைப்பிலிருந்து பெரிய அரசியல் கட்சிகளையும் அரசுக்கு எதிரான செய்திகளும் அரசுக்கு ஆதரவாக முட்டு கொடுக்கக்கூடிய செய்திகளையும் எஸ்எஸ்பி காலில் போய் படித்து காமிப்பார். ஓகே ஓகே ஓகே. அவ்வளோ முக்கியமான சில முக்கியமான ப்ரெஸ் மீட்லலாம் வந்து ஐஎஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துடுவாங்க, அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், என்ன நடந்துச்சுன்னு ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை கேட்பாங்க. கேட்டு எடுத்து போகிறாங்க. அதுதான் அதுக்கு எடுத்து போய் அப்படி அது ஒரு சின்ன அமைப்புலேருந்து பெரிய அரசியல் கட்சி இல்லையும் அரசுக்கு எதிரான யார் யார் இருக்காங்க, அரசுக்கு ஆதரவாக யார் யார் இருக்காங்க, மாணவர்கள் இப்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி, அந்த மாணவிகள் விஷயம் சம்பந்தமாக மாணவர்களுடைய மனநிலை என்ன இருக்கு. இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டப்போ ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்படும்போது அந்த தலித் மக்களுடைய மனநிலை எப்படி, இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கணும். முதல்வர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் அவருக்கு நாலேஜ். வேற அவர் என்ன போய் பார்க்குறாரு, எந்த ஸ்டேஷனில் போய் பார்க்குறாரு முதல்வர், எதுவுமே இல்லை. அப்போ இன்டெலிஜென்ஸ்ன்றது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு விரிந்த ஒரு இன்டெலிஜென்ஸை யார் சரியான முறையில் பயன்படுத்தினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா சரியாக பயன்படுத்து. எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஜெயலலிதா இருக்கும்போது ஈஸ்வரமூர்த்தியாக இருக்கட்டும் அல்லது ராமானுஜமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அவங்க அந்த அம்மா வந்து கையே இல்லை, இவங்களை வந்து ஒரு பெரிய இதுவாக வச்சு ட்ரான்ஸ்ஃபர் எங்கேயுமே மாற்றலன்னு நினைக்கிறவங்க, மாற்றல இன்டெலிஜென்ஸில் வச்சுருந்தாங்க. அவங்க வச்சுக்கிட்டு அந்த தகவல்களை இப்போ நான் சொல்கிறது ராமானுஜியமோ இப்போ ஈஸ்வரமூர்த்தி மட்டும் இல்லை, அப்போ அவங்களுடைய அந்த டீம் பார்த்தீங்களா, எஸ்பி எத்தனை பேர், குறைஞ்ச ஒரு 10 எஸ்பி இருப்பாங்க. தீவ் பிரான்ச்சுக்கு ஒரு எஸ்பி இருப்பார், அப்புறம் எஸ்ஐயுக்கு ஒரு எஸ்பி இருப்பார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு எஸ்பி இருப்பாங்க. அவங்க எஸ்பி கீழே டிஎஸ்பி கீழே இன்ஸ்பெக்டர் கீழே ஏடு கான்ஸ்டபிள், இப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டீம் தான், பெரிய டீம். இந்த விஷயங்களை வந்து முழுக்க ஜெயலலிதா வந்து சரியான முறையில் பயன்படுத்தின ஒரே முதலமைச்சர் அவங்க தான். இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி சொன்னாலும் அந்த அம்மா காதில் வாங்க. ஓகே ஓகே ஓகே. இன்டெலிஜென்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால தான் பாருங்கள், ஜெயலலிதா ஆட்சியில் உங்களுக்கு ஒன்று புரியும், எந்த ஒரு கரை வெட்டியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேஷனில் பார்க்க முடியாது. நீங்கள் இவ்வளையே தலைமைச் செயலகத்துக்குள்ளே கரை வெட்டி கட்டக்கூடாதுன்னு சொன்ன ஒரே பொம்பளை அந்த பொம்மை தான், தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அரசு அதிகாரிகளை கட்சிக்காரங்க வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி சில பல தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்டெலிஜென்ஸ் கொடுத்ததை அப்படியே அவங்க வந்து என்ன பண்ணால் தன்னுடைய கட்சிக்காரங்களை எச்சரிக்கை, யாராவது இருந்தால் தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு. நீங்கள் சாதாரணமாக ஒரு அமைச்சர்கிட்ட போய் ஐயா இதேமாரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சியா, ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் பண்ண, ஏன்டா கம்முன்னு இப்போது அட்வைட் போகிறேன் அட்வைட் அனுப்புவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கட்சிக்காரங்க யாரும் போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. உதாரணத்துக்கு இப்போ டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட செயலாளர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாரு இது ஸ்டேஷனில். இப்போது ஒருத்தன் பாதிப்பு ஏற்படுத்தினவன், ஒருத்தன் பாதிப்புக்குள்ளானவன், பாதிப்பு ஏற்படுத்தினவன் கட்சிக்காரங்கிட்ட போயிடறான், பாதிப்புக்குள்ளானவன் ஸ்டேஷனுக்கு போகிறான், இன்ஸ்பெக்டர் உட்கார வச்சுக்கிட்டு எழுதுறாரு, எழுதும்போது ஃபோன் வருது கேஸ் எடுக்காதுன்னு. அப்போ என்ன ஆகுது, கேஸ் எடுக்காமல் விட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் ஜெயலலிதா காலத்தில் அந்த ஐஎஸை வந்து திறமையாக பயன்படுத்தி, அதனால தான் பாருங்கள் நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் ரொம்ப பெரிய இஷ்யூவெல்லாம் ஒன்றுமே நடக்கிற பாருங்கள். எப்படியாப்பட்ட விஷயம், இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறையில் ஒரு பிரச்சனை இருக்கும், நான் போய்ட்டு உடனே ஒரு ஐஜி ரேங்க் அதிகாரியை பார்த்து, சார் இதேமாரி சிறையில் வந்து நம்ம ஆளுங்களை அடிக்கிறாங்க, சிறைத்துறை அடிக்குது, இப்படி வந்து நடந்துக்குது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வேலை நடக்குங்க. நான் வந்து போய் அமைச்சரை பார்க்க வேண்டியதில்லை, அல்லது சிறைத்துறை அதிகாரி, நம்ம போய் அந்த உளவுத்துறைக்கிட்ட சொல்லிட்டாவே உளவுத்துறை வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து யார் மேலே தவறு, உண்மையிலே நடந்திருக்க தவறு, அவர் ரஹீம் போய் சொல்கிறானா, இந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் கேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான மருந்துகளை உடனே தடுவாங்க. அப்போது நான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக மாட்டேன் இல்லையா, போராட்டம் ஆர்ப்பாட்டம் அல்லது அரசுக்கு எதிராக எதுவும்
எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஓகே, ஓகே. அப்போ நான் என்ன பண்ணேன், சரிப்பா வந்தோம், சொன்னோம், வேலை முடிஞ்சிச்சு, பிரச்சனை இல்லை, விட்டுட்டு போவோம் தான் நினைப்போம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஓகே. யாரை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அதிகாரி இப்போ இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தினாலும் அது வேலை நடக்க மாட்டேங்குது. ஓகே. வெளியே வந்து உளவுத்துறை இருக்கிற மாதிரியே சிறைக்குள்ளேயும் உளவுத்துறையெல்லாம் இருப்பாங்களா என்ன? இல்லை, சிறைக்குள்ளே வந்து உளவுத்துறை இருக்க மாட்டாங்க, சிறைக்கு வெளியே தான் உளவுத்துறை இருப்பாங்க. ஓகே. சிறைக்குள்ளே வந்து சிறை காவலர்கள் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்ஸ் அப்போ அந்த ஒரு காலத்தில் வந்து சிறைகள் எல்லாம் வந்து நீதிமன்றத்தினுடைய முழு கட்டுப்பாடில் இருந்தது. ஏன்னா அதுதான் ஜுடிஷியரி கஸ்டடின்னு தான் எஸ், சொல்லுவாங்க. ஆமா. நீதிமன்ற நீதிமன்ற காவல் காவல் தான் காவல் சொல்லுவாங்க. தான் சொல்லுவாங்க. போலீஸ் கஸ்டடி, நீதிமன்ற காவல். எஸ். அப்போ வந்து என்னன்னா கலெக்டர் 1985 வரையிலும் கலெக்டருடைய கட்டுப்பாடில் தான் இருக்கும் சிறை. சிறை. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஐஜியை போட்டுறாங்க, ஐஜின்ற சிறைத்துறை ஐஜி. சிறைத்துறை ஐஜின்னு போடுறாங்க. அப்போ யாரை போடுறாங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டுறாங்க. இப்போ ஒரு ஐபிஎஸ், இப்போ நான் 93 சிறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எஸ்பி வருவார். எஸ்பி வந்துட்டு ரஹீமை பார்க்கணும்னு சொல்லுவார். சூப்பரண்டை பார்த்து, சார் நான் ரஹீமை சந்திக்கணும்னு. அவர் சூப்பரண்ட் என்ன சொல்லுவார், என்னை அனுப்புவார், என்கிட்ட வாட்டர் அனுப்புவார். இதேமாரி இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரண்ட் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு, நீங்கள் விருப்பப்படுறீங்களான்னு கேட்பார். உதாரணத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார், நான் எவனையும் பார்க்க மாட்டேன் சார்ன்னு சொன்னால், இல்லை சார் பார்க்க விருப்பம் இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருவார். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொன்ன சூழல், இப்போ வந்து போலீஸினுடைய முழு கட்டுப்பாடு சிறை வந்துச்சு. ஆமாம். ஏன் சொன்னால் ஐஜி போட்டாங்க, இப்போ டிஐஜி கூட இப்போ ஐபிஎஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இப்போ மௌரியா சாரெல்லாம் டிஐஜி தானே இருந்தார். ஆமாம். அவரே வந்து மௌரியா, அப்புறம் அனிஃபான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். இவங்க எல்லாமே வந்து சிறைத்துறையில் வந்து டிஐஜியாக ஒர்க் பண்ணாங்க. முன்னாடி ஐஜி மட்டும் போட்டுருந்தாங்க, இப்போ டிஐஜி கூட போட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ ஒரு காவல்துறையில் ஒரு அக்யூஸ்ட் உள்ளே இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாவட்ட அந்த ஒரு டிசி ஃபோன் பண்ணி, ஐயா இதுமாரி ஒரு விஷயம், சரி அப்போது ஒரு எல்லாம் ஐபிஎஸ் தானே, இவங்க எல்லாமே போலீஸ் தானே. அப்போது சிறைத்துறைக்கு ஃபோன் பண்ண உடனே என்ன பண்ணா, கதவு தட்டிட்டு சாதாரணமான ஒரு ஏடு நேராக நம்ம இருக்கிற லாக்அப் இடத்துக்கே வரான். ஓகே. ஃப்ரீ ஹேண்டாக இப்போ வராங்க. அப்போல்லாம் வர முடியாது. பெரிய ஆஃபீஸர் வந்தாவே நான் விருப்பம் இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் சொல்கிறீங்கல்ல, ஐஏஎஸ் எல்லாம் உள்ளே வந்து, என்ன பாய் இந்த செல்லு சரியில்லையா, அந்த செல்லு மாற்ற சொல்லட்டோமா, அந்த பிளாக் மாற்ற சொல்லட்டோமா அப்படின்னு கேட்குற நிலைமையில் இன்னும் இருக்கு. ஓகே, ஓகே. அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. முழுக்க இப்போ வந்து ஜுடிஷியரி கஸ்டடினே சொல்ல முடியாது சிறைச்சாலைகளே, போலீஸ் கஸ்டடியாக மாறிட்டு இருக்கு. அதனால தான் பாருங்கள், இப்போ ஒருத்தனை கை ஒடிச்சு கூப்பிட்டு போகிறாங்கல்ல, ரவுடி பண்ணி ஏதாவது தடுக்கி விழுந்தான் அப்படின்ட்டு அப்படின்ட்டு. இப்போது சிறைக்குள்ளே போனீங்கன்னா காயமே இருக்கக்கூடாது. இப்போ என்னை எடுத்து போய் அட்மிஷன் பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் என்ன இல்லை என்னை எடுத்து போய் அட்மிஷன் கொடுக்கும், பாஸ்போர்ட்டுன்னு வாங்க. அதுக்கு பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு உடனே என்னை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போதும் கேட்பாங்க, காயம் எதுனா இருக்கானா, இல்லை உள்காயம் எதுனா இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா அடித்து குத்து அப்படி உள்காயம் இல்லைன்னு சொன்னால், இல்லை அப்படின்னு சொல்லி என் முன்னாடியே இருக்கும். உள்காயமோ, ஆமாம், உள்காயமோ வெளிகாயமோ இல்லை, சம்மந்தப்பட்ட இவரே சொல்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு தான் இதுவே ரிமாண்டை எடுப்பாங்க. ஓகே. ஆனால் இன்றைக்கி எப்படின்னா, கையை உடைச்சி ரத்தம் சொட்டாக விழுது, போய் பாஸ்போர்ட் கொடுக்குறான், கேட்க கூட இது இல்லை, அப்படியே கையெழுத்து போட்டு அனுப்பி அப்படின்னு தட்டி என்ன பண்ணுறான், போ ஜெயிலுக்குள்ளே போய் நீ கற்று அது ஹாஸ்பிட்டலில் போட்டுக்கேன் போ அப்படின்றாங்க. ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது. காயம் இருந்தால் கூட, ரத்த காயம் இருந்தாலும் வெளியே ஹாஸ்பிட்டலில் அனுப்பி அந்த காயத்தை மருந்து தடவி அதை ஆறுனதுக்கு பிறகு தான் சிறைத்துறை எடுக்கணும். இன்னைக்கு வந்து போலீஸுக்கும் சிறைத்துறைக்கும் அப்படி ஒரு லிங்க் ஆயிடுச்சு, மெர்ஜ் ஆயிடுச்சு. அது காரணம் வந்து முன்னாடி கலெக்டருடைய கட்டுப்பாடுலேருந்து இப்போ காவல்துறையுடைய கட்டுப்பாடுக்கு போயிடுச்சு. ஓகே. நீங்கள் ஈஸ்வரமூர்த்தி சாரை பற்றி சொன்னீங்க. ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னார், ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடக்க போகுது, அதை வந்து முன்னாடியே வந்து தமிழ்நாடு உளவுத்துறை ஆஃபீஸர் நம்ம ஈஸ்வரமூர்த்தி சாருக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வந்து அவங்க இன்டிமேட் சொல்லுவதற்கு ட்ரை பண்ணாங்க, முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு வெடிகுண்டு விபத்து என்பது ஸ்ரீலங்காவில் நடக்க போகுதுங்கிறத வந்து ஸ்மெல் பண்ண ஆஃபீஸர் வந்து ஈஸ்வரமூர்த்தி அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் என்கிட்ட சொன்னார். இலங்கையில் நடக்கக்கூடிய விஷயத்த எப்படி வந்து ஒரு தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸரால் ஸ்மெல் பண்ண முடியும்? ஈஸ்வரமூர்த்தி ராமானுஜயத்தெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. அதான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபோன் பண்ணேன், சார் பார்க்கணுன்னு நான் வாங்கன்னு உட்கார வச்சு கேட்பார். இப்போ நான் ஒரு தகவல் சொல்கிறேன், சார் தாமரை வந்து இப்படி பண்ணுறாரு சார், அப்படி பண்ணுறாருன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு, சரி ரஹீம் நான் என்னன்னு பார்க்குறேன், நான் டெஃபினட்டாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு இன்னொரு ஆளை வச்சு தாமரையை வாட்ச் பண்ணுவாப்புல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், தாமரையை வாட்ச் பண்ணுவாப்புல. வாட்ச் பண்ணி அப்போ நான் சொன்னதும் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அப்போது உடனே ஆக்ஷன் எடுப்பார்.
இப்போ நாங்கள் சிறையில் இருந்தோம். இப்போ சிறையில் இருந்தோன்னா இப்போ நீங்கள் வந்து எத்தனை பேர் சிறையில் இருந்தாங்களோ அத்தனை பேருடைய அலைபேசி எண்ணும் ஈஸ்வரமூர்த்தி கிட்ட இருக்கும். அத்தனை பேருடைய குடும்பத்தாருடைய அலைபேசி எண்ணும் ஈஸ்வரமூர்த்தி கிட்ட இருக்கும். என்ன அப்போது நான் சிறையில் இருக்கேன். அப்போ என் குடும்பத்தை ஏதோ ஒரு பிரச்சனை, போலீஸு ஏதோ கம்ப்ளைண்ட்டில் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் குடும்பத்தார் வந்து சார் இதேமாரி நடக்குது சார் அப்படின்னா இப்போ இவர் என்ன பண்ணணும், அவன் ஜெயிலில் இருக்கான், இந்த குடும்பத்தை ஏன் டார்ச்சர் பண்ணணும், உடனே என்ன பண்ணுவார்னு சொன்னால் ஃபோன் பண்ணி அங்கே எதுவும் போகக்கூடாது, என்ன பிரச்சனை தான் எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைகள் சால்வ் பண்ணுவார். அப்போ பிரச்சனைகள் சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற தகவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தகவல் அப் டு டேட் வந்து ஈஸ்வரமூர்த்திக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே 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 புரியுதுங்களா? அப் டு டேட் அனுப்பிச்சிட்டே இருக்கும். சின்ன தகவல்லேருந்து பெரிய தகவல் வரையும் அப் டு டேட் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்ணுவார்னா தானாக முன் வந்து கிளியர் பண்ணி விடுவார். சின்ன பிரச்சனை அதுக்குன்னு சொல்லி கொலை கேஸை காப்பாற்றி விடுவாரா? முடியாது. உதாரணத்துக்கு கொலை கேஸாக காப்பாற்ற முடியாது. முடியாது. அதேமாதிரி குண்டு வெடிப்பு கேஸை காப்பாற்ற முடியுமா? முடியாது. எதுவுமே முடியாது. பட் அந்த குடும்பத்துக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய சில பல அச்சுறுத்தல்களை கிளியர் பண்ணி விடுவார். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடும்பத்தார் வந்து இவர் மீது ஒரு தனி அஃபெக்ஷனே இருக்கும். இருந்தாலும் இந்த அதிகாரி நல்லவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இவருக்கு வந்து என்ன ஆகிடும்னு சொன்னால் இந்த தகவல்கள் இவருக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கும். அதனால தான் வந்து ஈஸ்டர் குண்டுவெடிப்பு விஷயம் கூட இவருக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நெட்வொர்க் இருக்கு பாருங்க. அவ்வளோ பொறுமையாக நான் இன்ன வரையும் அவர் ஆத்திரப்பட்டதே பார்த்தது இல்லைங்க, கோபமாக இருந்ததே பார்த்தது இல்லைங்க. நானாச்சும் 2-3 தடவை கோவப்பட்டிருக்கேன் அவரை எதிராக. ஓகே. பட் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இல்லை ரஹீம் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்களேன் இப்படி தான் பேசுவார். ஓகே. அவர் உண்மையிலே வந்து அவர் ஒரு ஐஜிஐ ரிட்டையர்ட் ஆனார். அவர் என்றைக்கும் கோவப்பட்டதை பார்க்கல. அவர் எங்கிட்ட விடுங்க, தனக்கு கீழே டியூட்டி பார்க்குறாங்க இல்லையா டிஎஸ்பிக்கள், வாங்க உட்காருங்க. மற்றவங்கன்னா வந்து இப்போ இருக்கிற அதிகாரிலாம் பார்த்தா கால் மேலே கால் என்ன சரி இப்போ உட்கார கூட சொல்ல மாட்டாங்க, சொல்கிறேன் அப்படின்னு. இவர் அப்படி இல்லை, வாங்க இப்போ நான் என்னை கூப்பிட்டு ஒரு டிஎஸ்பி போவாருங்க, வாங்க ரஹீம் உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு இவர் நிற்பார் எப்படி, ஏன்னா ஐஜிக்கு முன்னாடி உட்கார முடியாது, டிஎஸ்பியில் உட்காரக்கூடாது. உட்காருங்க, இல்லை சார் உட்காருங்க, உட்கார்ந்தான் பேசுகிறேன், உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுக்க. ஒரு இன்ஸ்பெக்டர் விடுங்க, ஒரு ஏடு என்னையை கூப்பிட்டு போனால் கூட ஏடை கூட உட்கார வைக்க சொல்லுவார். அவ்வளோ வந்து அப்போ என்ன ஆகிடும்னா அதிகாரிகள் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஏடு, கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர்ஸு, டிஎஸ்பி, எஸ்பி இவங்க எல்லாமே வந்து எப்படின்னா இவர் மீது ஒரு தனி அஃபெக்ஷன் இருக்கும். அப்போது இவருக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் உருவாகக்கூடாதுன்னு சொல்லி அந்த தகவல்களை அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டில் எடுத்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இவரும் உட்காந்துக்கிட்டு யாரோ அனுப்புனாங்க இது என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் அதை நுணுக்கமாக அதை பார்த்து அதில் ஏதாவது குழு கிடைச்சிதுன்னு சொன்னால் அதை உடனுக்குடனே வந்து அந்தந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதை ஆக்ஷன் எடுக்க சொல்லுவார். அதனால தான் வந்து இவருக்கு எல்லா தகவலும் அதே தான் வந்து நம்ம ராமானுஜமும் அதேமாரி தான். இவங்கெல்லாம் அதேமாரி பிசி அலெக்சாண்டர் இவரும் அப்படி தான். இவரும் வந்து சாதாரணமானது இல்லை. அது அந்த நேரத்தில் வந்து இன்டெலிஜென்ஸே ஒரு தனிங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு கௌரவத்துக்காக முதல்வர் கூட நெருக்கமாக இருக்கலாம், அல்லது இப்படி சில இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் இப்போ இருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லை. அவங்களாம் முதல்வரை பற்றி நல்லா தெரிஞ்சு முதல்வர் அவங்கள கூப்பிட்டு அதான் சொல்கிறேன், ஜெயலலிதாலாம் ஈஸ்வரமூர்த்தியாக இருக்கும், ராமஜெயன் இருக்கட்டும், அப்புறம் வந்து அலெக்சாண்டர் இவங்களெல்லாம் ஜெயலலிதா போன்ற கலைஞர் போன்ற நபர்கள் முதல்வர்கள் கூப்பிட்டு வச்சு பேசினா கூட சரி, அவங்க அதை பேசுனாங்க முடிஞ்சு தூக்கி போட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதையே இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாமான்றது பார்க்குறாங்க. பட் இந்த இன்டெலிஜென்ஸ் இவங்க எடுக்கக்கூடிய தகவல்களை சரியான முறையில் சட்டம் ஒழுங்குக்கு அனுப்புறது இல்லை. அப்படியே அனுப்புனாலும் சட்டம் ஒழுங்கு கூட அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துறது. ஓகே, இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற தகவலை வச்சு தான் சட்ட ஒழுங்குத்துறையே வந்து எங்குறாங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்களே கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்தில் அந்த ஸ்கூலுக்கு எதிராக நடந்த விஷயங்கள் இன்டெலிஜென்ஸ் எடுத்து கொடுத்த தகவலை இவங்க விட்டுட்டாங்கல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்கல்ல. அதனால தான் அந்த நடந்தது. இப்போது அதேமாதிரி வந்து ஆம்ஸ்டாங் படுகொலை விஷயத்தை இன்டெலிஜென்ஸ் தகவல் எடுத்து கொடுத்தானே இல்லையா, ஆம்ஸ்டாங்க்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆளுமை, அப்போது இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுத்ததை எந்த அளவு ஒரு கேர்லெஸ்னஸ் இருந்திருக்காங்க பாருங்கள். அதனுடைய பாதிப்பு தான் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்தது. ஆனால் நீங்கள் மற்ற ஏடிஎம்கே ஆட்சி ஜெயலலிதா இருக்கும்போது இன்டெலிஜென்ஸுடைய அதாவது ஒரு முள்ளின் நுனை அளவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் உடனுக்குடன் ஆக்ஷன் எடுக்கப்படும். ஓகே, அப்போ எடுத்தாங்கன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது பாதுகாப்பு
ரஹீம் இருக்கான். இப்போ நிறைய பேருக்கு பிஎஸ்ஓ கொடுத்துருக்காங்க. ஆயுதம் ஏந்திய போலீஸ் கன்மேன் இருக்காங்க. இது எல்லாமே யாருன்னா இன்டெலிஜென்ஸ் தகவல் கொடுக்கும். ஓ, இன்டெலிஜென்ஸ் சொல்லி தான் உங்களுக்கு கன்மேன் பாதுகாப்பே தராங்களா? இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவருக்கு ஆபத்து இருக்கு, இவருக்கு பிரச்சனை இருக்கு, இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை கொடுத்துருக்கு இது பாதுகாப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ஐவி ஒய் பிரிவு. ஆமா, ஒய் பிரிவு கொடுத்துருக்காங்க. இப்போ அண்ணாமலை கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய்க்கு வேற கொடுக்க போறாங்க. இப்போ விஜய்க்கு வேற கொடுக்க போறாங்க. ஒய் பிரிவு தான் எல்லாமே. இப்போ இந்த ஒய் பிரிவு வந்து அது வந்து ஐபி கொடுக்கக்கூடிய இது. ஐபி கிட்ட வாங்கி லெட்டர் வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு. ஆமாம், இப்போ ஒய் பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 11 பேர், இசட் பிரிவுக்கு வந்து 20லேருந்து 25 பேர், இப்படி அது இசட் ப்ளஸ்ன்னு இருக்கு. இப்போ முதல்வர் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து அது தானே வந்து அது வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்லி இல்லை, ஒரு முதல்வர்ன்றதுக்காக முதல்வருக்கு வந்துடும். முதல்வர், பிரதமர், ஜனாதிபதி இவங்களுக்கெல்லாம் அந்த இசட் ப்ளஸ்ல வந்துடும் எல்லாமே. இப்போ இசட் ப்ளஸ் இசட்டு ஒய். ஆனால் இந்த ஒய் பிரிவு கொடுக்குற அரசியல்வாதிகள் கொடுக்குறது முழுக்க வந்து இன்டெலிஜென்ஸ் உடைய ரிப்போர்ட். அது ஆமாம், இன்டெலிஜென்ஸ் உடைய ரிப்போர்ட். அதுவும் வந்து மத்திய இன்டெலிஜென்ஸ் உடைய ரிப்போர்ட் தேவை. இப்போ அண்ணாமலைக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அண்ணாமலை அது வச்சு இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், உண்மையிலே அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கா அதனால கொடுக்குறோன்றது இல்லை. ஆனால் அவர் மீது மாநில அரசுக்கு எதிராக அவர் இறங்கி வேலை செய்கிறாரு. அப்படிங்கும்போது அவரை வந்து சாதாரணமாக வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போயிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் பாஜக மாநில தலைவரை ஈஸியாக கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. ஆமாம். அப்போ ஒய் பிரிவோ இசட் பிரிவோ இருக்கும்போது சாதாரணமாக வந்து கைது பண்ண முடியாது. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பிஜேபி கங்கனா ரணாவத் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆமாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சிவசேனாவுடைய ஒரு பேர் நல்ல பேர், ஒரு செய்தி தொடர்பாக அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. ஒரு மண்டபத்தினுடைய இது வந்து இடிக்கிறாங்க, ஏதோ ஒன்று மகாராஷ்டிராவில் நடந்தது. அப்போ என்ன சொல்கிறது, வரட்டும் கங்கனா ரணாவத் தூக்குறோம் பாருன்றாங்க. யார் சொல்கிறா? சிவசேனா சொல்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு பண்ணும்போது, அப்போ தான் என்ன பண்ணால் இந்த அம்மா டெல்லிக்கு ஓடிடுது. டெல்லியிலேருந்து மறுபடியும் மகாராஷ்டிராவுக்கு வரும்போது இசட் பிரிவு பாதுகாப்போடு வரும், ஒய் பிரிவு பாதுகாப்போடு. இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்போடு வரும்போது அவர் அசால்ட்டமாக கைது பண்ண முடியாது. அவர் என்னதான் கான்ட்ரவர்சியும் கைது பண்ண முடியாது. அது முறையான ப்ரொசீஜர் இருக்குது, அது முறை தான் கைது பண்ணணும். இப்போ அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலைக்கும் ஒய் பிரிவு கொடுத்தது. பட் இப்போ விஜய்க்கு கொடுத்துருக்காங்கன்னு போது, விஜய் வந்து அதாவது உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. எனக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது தமிழ்நாட்டில், நான் அரசியலில் இறங்கியிருக்கேன், இதனால நான் ஒரு திரைப்பிரபலம், அதே நேரத்தில் இப்போ நான் அரசியலில் இறங்குறதுனால நான் எங்கேயாவது பொது நிகழ்வுகளில் கலங்கும்போது எனக்கு ஒரு விதமான அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. பட் இதுக்கு வந்து இப்போது யார் நம்ம விஜய்க்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டான்னு வச்சிங்களேன் சிக்குவாங்க. எப்படி இவருக்கு கொடுக்கலாம்? ஏன்னா அது குறைஞ்சி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5 கோடி ரூபா செலவாகுது ஒய் பிரிவு பாதுகாப்பு. வருஷத்துக்கு 5 கோடி ரூபா செலவாகுது. இப்போ வருஷத்துக்கு 5 கோடி ரூபா மக்களுடைய வரி பணத்தில் இவருக்கு ஏன் நீங்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னு கேட்டால், இவங்க சரியான முறையில் வந்து விளக்கம் சொல்லணும். இன்டெலிஜென்ஸ் சென்ட்ரல் ஐபி கொடுத்ததா ரிப்போர்ட்டு, அல்லது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் கொடுத்ததா இவருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு, இல்லை எந்த காரணத்துக்காக கொடுத்தீங்கன்னு சொல்லி ஆகணும். புரியுதுங்களா? அப்போது சில இது இப்போது அண்ணாமலைக்கு என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் ஐபி அவங்க சொல்லிவிடுவாங்க, ஆமாம் நாங்கள் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, தீவிரவாதிகளால் பயங்கரவாதிகளால் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லி தட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றதுனால. இப்போ விஜய்க்கு அப்படி என்ன யார் கொடுப்பா? மத்திய அரசும் கொடுக்காது, மாநில அரசு கொடுக்காது, அச்சுறுத்தல் இருந்தாலும் கொடுக்காது, இல்லைங்களா? அப்போ சிக்கல் இருக்குது. இது யாராவது ஒரு கேஸுன்னு போட்டாங்கன்னா இவர் கொடுத்த ஒய் பிரிவு வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. ஏன்னா நீதிமன்றம் கேள்வி கேட்போம், என்ன அச்சுறுத்தல் இருக்குது, அது டாக்குமெண்ட் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணணும், ரகசியமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் எங்கள் நீதிமன்றத்தில். இவருக்கு இந்த வகையில் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த அச்சுறுத்தல் இருக்கிறதுனால தான் இவருக்கு நாங்கள் ஒய் பிரிவு. இப்போ இது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் இதுக்கு தேவை. இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்கள் சாதாரணமாக கணக்கிட முடியாது. இன்டெலிஜென்ஸை எந்த அரசு முழுமையாக பயன்படுத்துதோ அந்த அரசுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வராது. இன்டெலிஜென்ஸை சரியாக பயன்படுத்தலைன்னா சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனையே வராதுன்றாங்க, பிரச்சனையே வராது. ஓகே, நன்றி ரஹீம் பாய். குறிப்பாக இந்த உளவுத்துறையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அதை விட உளவுத்துறை ரகசியங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசுகிறீங்க. எப்படிலாம் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரஹீம் பாய்.